இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்திட நடவடிக்கை அவசியம். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான பாம்பன் மீனவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராயப்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. விஜயை காண ஒய்எம்சிஏ அரங்கின் தடுப்புகளை தாண்டி உள்ளே சென்ற தொண்டர்கள். நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்பற்றுவோம் என இஃப்தார் நோன்பு திறப்பில் விஜய் பேச்சு. மனிதநேயம், சகோதரத்துவத்தை பின்பற்றுவோம் எனவும் உறுதி. நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக ரெய்டு. மதுபான கொள்முதலில் ஊழல் நடந்ததாக புகார். அமலாக்கத்துறை சோதனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் சந்திப்பு. ராஜேந்திர பாலாஜி விமர்சித்த நிலையில் ஆலோசனை. சீர்காழி அருகே மயான கொட்டகையை சுற்றி சுற்றுச்சுவர் அமைக்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பதாக குற்றச்சாட்டு. சுற்றுச்சுவர் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிக்கும் இடையே தகராறு. வாக்குவாதம் முற்றி இருவரும் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மேல் சுவர் பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் 7 பேர் காயம். மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் தற்காலிக பணி நீக்கம். தூத்துக்குடியில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் வீட்டை முற்றுகையிட்ட மீனவர்கள். தூண்டில் வளைவு இல்லாததால் படகுகள் சேதம் அடைவதாக வேதனை. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என கூறி மனு தள்ளுபடி. முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, இபிஎஸ் ஆகியோருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு சிபிசிஐடி சம்மன். கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பான வழக்கில் மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மும்மொழிக்கு ஆதரவாக வற்புறுத்தி பாஜகவினர் கையெழுத்து பெற்றதாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் குற்றச்சாட்டு.
இபிஎஸ்ஐ சந்தித்து மன்னிப்பு கேட்கப் போவதாகவும் பேட்டி. திருத்தணி அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதி கோர விபத்து. 4 பேர் உயிரிழப்பு, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருத்தணி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கியதாக குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்ட பாஜகவினர் 5 பேர் பிணையில் விடுவிப்பு. L&T நிறுவனத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு. மாதம் 1 நாள் விடுமுறை வழங்கும் திட்டம் அறிமுகம். பெண்ணின் உணவு குழாயில் சிக்கிய கோழி எலும்பு. அறுவை சிகிச்சையின் போது தொண்டைக்கு நகர்ந்ததால் அரிதான நிகழ்வு என கூறும் மருத்துவர்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அனைவரும் மராத்தி மொழியை கட்டாயம் கற்க வேண்டும். அனைவருக்கும் மராத்தி தெரிய வேண்டுமென அவசியம் இல்லை என்று RSS தலைவர் கூறியிருந்த நிலையில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி. அமெரிக்காவிற்கு பாகிஸ்தானியர்கள் வர தடை விதிக்க ட்ரம்ப் திட்டம். தேச பாதுகாப்பு குறித்த அறிக்கையில் பரிந்துரை என தகவல். சீனாவில் பூமிக்கு அடியிலிருந்து 10 லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மின்சாரம் விநியோகம் செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் கருத்து. காசாவில் இடிபாடுகளுக்கு இடையே இஃப்தார் நோன்பு. திறந்த வெளியில் அமர்ந்து நோன்பு கஞ்சி அருந்தும் பாலஸ்தீனியர்கள். பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை பிணை கைதிகள் கொல்லப்படுவதற்கு வழிவகுக்கும். இஸ்ரேல் அரசுக்கு ஹமாஸ் அமைப்பு பகிரங்க மிரட்டல். ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ராணுவ உளவு தகவல்களை பரிமாற பிரான்ஸ் முடிவு. உளவு தகவல்கள் பரிமாற்றத்தை அமெரிக்கா நிறுத்திய நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டின் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் ஜனவரி வரை 19% அதிகரிப்பு. 10 மாதங்களில் 3,48,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. தங்கம் 1 சவரன் 64,240 ரூபாய்க்கு விற்பனை. கார்கள், இருசக்கர வாகனங்களின் விற்பனை பிப்ரவரி மாதத்தில் சரிவு. கடந்த ஆண்டை விட 7 விழுக்காடு குறைந்துள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் அறிவிப்பு. $30,000 இந்தியர்களின் 29,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சொத்துக்கள் அம்பலம். வருமான வரித்துறையினரின் நடவடிக்கையால் வெளிச்சத்திற்கு வந்த தகவல்.
QWQ32B என்ற புதிய AI மாடலை களமிறக்கியது அலிபாபா. AI மாடல்களை அறிமுகப்படுத்துவதில் அதிகரித்து வரும் போட்டி. வாடிவாசல் படத்தின் இசைப்பணிகள் தொடக்கம். வெற்றிமாறனுடன் இசையமைக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து GV பிரகாஷ் மகிழ்ச்சி. கடல் கடந்து லண்டனில் ஒலிக்க இருக்கும் வேலியன்ட் சிம்பனி. இசைத்துறையில் புதிய சாதனையை நிகழ்த்தும் இளையராஜா. வார விடுமுறையை ஒட்டி தமிழில் கிங்ஸ்டன், ஜென்டில்வுமன் உள்பட 7 திரைப்படங்கள் ரிலீஸ். OTTயில் வெளியானது மணிகண்டனின் குடும்பஸ்தன் திரைப்படம். கர்நாடகாவில் அதிகபட்ச திரையரங்க கட்டணங்கள் 200 நிர்ணயம். சினிமா தொழிலுக்கு தொழில்துறை அந்தஸ்து வழங்கப்படுவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. பெங்களூரு நகர பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படும். கர்நாடக மாநிலத்தின் பட்ஜெட்டை சமர்ப்பித்து உரையாற்றிய மாநில முதல்வர் சித்தராமையா. ஆயிரத்து 100 பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக ஜியோ ஹாட்ஸ்டார் அறிவிப்பு. 6 முதல் 12 மாத சம்பளத்தை கொடுத்து ஊழியர்களை நீக்க உள்ளதாக தகவல். EPFO 3.0 விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. வங்கி கணக்கை போல EPFOவில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம் என தகவல். சில வகை புற்றுநோய்கள் உடலுக்குள் வேகமாக பரவுவதை ஆஸ்பிரின் மருந்து தடுக்க வாய்ப்புள்ளது. கேம்பிரிட்ஜ் பல்கலை விஞ்ஞானிகளின் ஆய்வறிக்கை நேச்சர் இதழில் வெளியீடு. இசையமைப்பாளர் இமானின் எக்ஸ் தள பக்கம் முடக்கம். கணக்கை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக விளக்கம். ராணிப்பேட்டை அருகே உள்ள ராஜாதித்யா சோழன் பயிற்சி மையத்தில் CISF ஆண்டு விழா கொண்டாட்டம். பாதுகாப்பு மற்றும் மீட்பு ஒத்திகைகளில் ஈடுபட்டு வீரர்கள் சாகசம். भारत माता की जय। மருத்துவம், பொறியியல் படிப்புகளையும் மாநில மொழிகளில் படிக்க வைக்க நடவடிக்கை. அரக்கோணம் அருகே நடைபெற்ற CISF ஆண்டு விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஊரக உள்ளாட்சிகளில் தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல்.
கனிமங்களை உள்ளடக்கிய நிலங்களுக்கு வரி விதிப்பது குறித்த மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்தார் ஆளுநர். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களம் காண வேண்டிய அவசியம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இல்லை. புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சனிக்கிழமை அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் திறந்திருக்கும். வழக்கம் போல் பத்திரப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. கல் உடைக்கும் ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் தொழிலாளி உயிரிழந்த வழக்கு. திமுக எம்எல்ஏ பழனி பாண்டியன் விடுதலையை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே வரும் ஞாயிறன்று மாலை 4:10 மணி வரை புறநகர் ரயில் சேவை ரத்து. 4வது ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரோட்டில் நாய்கள் கடித்து 18 ஆடுகள் உயிரிழப்பு. இறந்த ஆடுகளுடன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் தள்ளுமுள்ளு. கோவையில் ஆடுகளை வேட்டையாடிய இடத்திற்கே மீண்டும் வந்த சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க விவசாயிகள் கோரிக்கை. முதுமலை வனப்பகுதியில் கடும் வெப்பம். வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஆற்றில் ஆனந்த குளியலிட்ட யானைகள். சிறந்த தலைமைத்துவத்தை பாராட்டி பிரதமர் மோடிக்கு பார்படாஸ் நாடு விருது வழங்கி கௌரவம். இரு நாடுகளின் நெருங்கிய உறவுக்கு விருதை சமர்ப்பிப்பதாக பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த ராகுல் காந்தி பயணம். முக்கிய நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை சந்திக்க திட்டம். மோசமான சாலை வடிவமைப்புகள்தான் பல விபத்துகளுக்கு காரணம் என மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் கட்கரி விமர்சனம். சாலை விபத்து மரணங்களை 5 ஆண்டுகளில் பாதியாக குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் விளக்கம். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நிதி உதவி திட்டம். மகளிர் தினமான சனிக்கிழமை தொடங்கப்படும் என டெல்லி பாஜக அரசு அறிவிப்பு. தாய்லாந்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட சென்றவருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. விஷமுள்ள பாம்பு ஐஸ்கிரீமில் உறைந்து போயிருந்ததை கண்டு அச்சம். பாலஸ்தீனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியர்களை அழைத்து சென்று அடைத்து வைத்த அதிர்ச்சி தகவல். மோசடியில் சிக்கிய 10 இந்தியர்களை மீட்டுள்ள இஸ்ரேல் ராணுவம்.
இந்தியாவும் தங்கள் நாடும் கைகோர்த்தால் உலகளவில் ஜனநாயகத்தை செழிக்க வைக்கலாம் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சு. ட்ரம்ப் சர்வாதிகார செயல்பாடு என உலகளவில் அதிருப்தி நிலவும் நிலையில் கவனத்தை ஈர்க்கும் கருத்து. கனடாவின் உயர்வுக்காக 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் உழைத்தேன். பிரதமராக கடைசி செய்தியாளர் சந்திப்பில் கண்கலங்கிய ஜஸ்டின் ட்ரூடோ.